திராவிட நலத்துறை தொடக்கப்பள்ளி ஆசூர். பட்டுக்கும் கோவிலுக்கும் பெயர் போனதே எம் காஞ்சிபுரம். பறந்து விரிந்த பாலாற்றின் கரையோரம் அமைந்துள்ளதே எம் கிராமம். பள்ளிக்கூடம் ஆம் ஆசூர் அரசு ஆதி திராவிட நலத்துறை தொடக்கப்பள்ளியே எம் பள்ளி. என்னை படைத்த இறைவனுக்கும் காக்கும் விண்ணுக்கும் மண்ணுக்கும் என் முதல் கண் வணக்கம். சுத்தம் சுகம் தரும் சுற்றுச்சூழல் காப்போம், சுகாதாரம் வேணும் என்ற பொன்மொழியுடன் என் உரை தொடங்குகின்றேன். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்று கூறும்போது என் குரல் வளைநடுகின்றது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கூறுகிறோமே தவிர பாதுகாக்கவில்லையே உண்மை. ஆம், இதோ இந்த உண்மை. அணுவை பிளந்தோம், அழிவை தேடினோம், இயற்கையை எதிர்த்தோம், இன்னல் கண்டோம், மரத்தை வெட்டினோம், மழையை தடுத்தோம், காற்று மாசால் மூச்சு முட்டியது எல்லாம் கேட்டிட தொற்றியது. இயற்கையின் தலையில் சுத்தியால் அடிக்கிறோம், பின்பது எப்படி நகர்கிறது என்று வேடிக்கை தான் பார்க்கிறோம் என்கிறார் ஓர் ஆங்கில அறிஞர். வீடும் நாடும் நமது இரு கண்கள். வீடானாலும் சரி, நாடானாலும் சரி, அதை சுத்தமாய் வைத்திருப்பது நமது கடமை. தூய்மை தூய்மை என்று சொன்னால் மட்டும் போதாது. நமது கிராமமோ நகரமோ, அங்கு கண்டால் குப்பை, எங்கு கண்டால் குப்பை, எதிரும் குப்பை. இதில் வேற மண்ணோடு மட்காத நெகிழி குப்பை கெட்டு போவதோடு மழைநீர் பூமிக்குள் மண்ணின் வளம் போவதோடு தடுக்கின்றன. எனவே ஒவ்வொருவரும் கடைக்கு செல்லும் போது கையை ஆட்டிக்கொண்டு துணிப்பை கொண்டு செல்வோம். நெகிழிகளை தவிர்ப்போம், மண்வளம் காப்போம், நிலத்தடி நீர் சேமிப்போம். சுத்தம் சுகம் தரும், சத்தம் செம்மை தரும் என்பதை உணர்ந்து வாகனங்களில் அதிக ஒலிகளை ஒதுக்கி விடுவதை தவிர்ப்போம். சாதாரண பைக் முதல் புல்லட் பைக் வரை ஏரோப்ளேன் சத்தத்தை விட அதிக சத்தத்தோடு செல்வது ஒலி மாசுபாடு ஏற்படுகிறது. அழுகிறால் நம்மை பெற்றெடுத்தவர் கண் கலங்குகிறது. அவர் துயரத்தை போக்குகின்ற காக்கும் அனைவரும் பூமி தாய் அழுகிறாள். கண்டு கொள்ளத்தான் நான் இல்லை, அவளில் அழுகிறாள். என் உயிரான மரத்தை அழித்தாள், என் மேனியான மண்ணை கெடுத்தாள், என் மேனியான மண்ணை கெடுத்தாள். உன்னை காக்கும் காற்றையும் நீரையும் சீரழிக்கிறார். சரி, நான் என்ன தவறுதான் செய்தேன்? நாகரிகம் என்ற போர்வையில் நீ செய்யும் செயல்கள் என்னை அழிப்பதோடு நின்று விடுமா? அன்னையின் அழுகுரல் கேட்பவர்காதோ விட்டு செல்வது நாம் அல்லவோ? கைபேசி சுடுகின்றதே என்று கவலைப்படும் நாம் பூமி அன்னை வெப்பமாகிறாளே என்ற கவலை துளியும் இல்லை. ஓசோனில் ஓட்டை விழுந்தால் என்ன, என் வீட்டில் ஓட்டை விழவில்லை என்று தானே இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.